வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விடல 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 90 மார்க் எக்ஸாமு. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியத்துக்கும் சரி நம்ம சேனலில் நிறைய அக்கௌண்ட்ஸ் கொஷின் பேப்பர் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் பின்வரும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும் வினா எண் 30 கட்டாய வினான்னு கொடுத்துருக்காங்க. கணக்கியலை வரையறு, அதே மாதிரி கணக்கோடுகளின் பராமரிப்பை வரைகிற, பின்வருவற்றில் ஏதேனும் ஒரு நடவடிக்கை தருக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் குறிப்பீடு பதிவுகளுக்கான விளக்க குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. ரொக்க ஈட்டின் வகைகள் யாவை? நெக்ஸ்ட் வந்து இருப்பாய்வு தயாரிக்கும் முறைகள் யாவை? உரிய குறிப்பீடு என்றால் என்ன? வங்கி சரிகட்டும் பட்டியல் என்றால் என்ன? 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 into 3 21. இதில் கம்பல்சரி வந்து 14 கொஷின் வந்து கம்பல்சரி. கணக்கியல் சமன்பாட்டை நிரப்புக, இது ரொம்ப முக்கியம். பேரேடு என்றால் என்ன? அதன் பயன்பாடுகள் யாவை? ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொக்க தள்ளுபடிக்கும் வியாபார தள்ளுபடிக்கும் உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் 3 கூறவும். அதே மாதிரி நவீன வணிக உலகின் கணக்காளர்கள் பங்களிப்பு பற்றி விளக்குக. இரட்டை பதிவு கணக்கு முறையின் விதிகள் யாவை? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அடுத்தடுத்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டாக கொடுத்துட்ருப்பேன். அந்த அப்டேட்லாம் வரும்னா மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ்லாம் தொடர்ந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய கொஷின் பேப்பரை நீங்கள் நல்லா பார்த்தாலே போதும், குவார்ட்டர்லியில் நல்ல மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ கீழ்கண்ட கணக்குகளின் இருப்புகள் பகுப்பாய்வின் பற்றுப்பத்தியில் இடம்பெற்றுள்ள வரவு பத்தியில் இடம்பெற்றுள்ள என காட்டுக. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ண ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உடைய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.